பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. பொதுவாக இதெல்லாம் நம்ம குறையப்பட்ட காலத்தில் நல்ல ஆத்மீக சிநேகம் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாத இருந்த காலத்துலலாம் நல்ல ஆத்மீக நல்ல உறவுகள் இருந்துச்சு. நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியாகி வசதி வாய்ப்புகள் வந்து ஆன புறப்பாடு மக்களுக்கு அது வரமாட்டேங்குது. நான் இங்கே குவைத்தில் சொல்லலை, ஒட்டுமொத்த ஆத்மீக வாழ்க்கையுமே அப்படி தான் இருக்குது. அப்படி அல்ல, நம்ம கர்த்தருடைய வசனத்தில் வரணும், அதாவது சகோதர சிநேகத்துக்குள்ளே வரணும், ஆத்மீகமாகவும் பௌதிகமாகவும். ஏன்னா தெய்வம் நம்ம அதற்காக தான் அழைச்சிருக்கிறார், அதை நம்ம மறந்து விடவே கூடாது. சரி, கர்த்தர் இந்த வசனத்துடாக நம்மை பலப்படுத்துவாராக. சரி, வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடையதான 11ஆம் அதிகாரத்துடையதான 26வது வசனத்தை முதல்ல வாசிங்க. மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். சரி, அடுத்து அதெல்லாம் ஆக்சுவலி முதல்ல வாடி மார்க் 9ஆம் அதிகாரம் அதோட 30வது வசனம். பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார், ஏனெனில் மனுஷகுமாரன் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சரி, உன்னோட எல்லாரும் வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சரி, இவ்வகையான பிசாசு உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் இன்றி அவன் போகமாட்டான் அப்படின்னு அவனை என்ன செஞ்சிடான்? ஆண்டவரே சொல்றாரு, ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இப்போ நம்ம கடந்த 2 நாள்லையும் நம்ம தியானித்தோம், அதாவது த பவர் ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தின் வல்லமை என்று நம்ம 1-2 அதிகாரங்களை நம்ம எடுத்தோம். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் நோட் பண்ணிடுங்க, பிறகு படிச்சுக்கிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 19. அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த இடம் அசைந்தது, அவர்கள் தேவ ஆவினால நிறைந்து என்ன செய்தாங்க தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை போல்டாய் பிரசங்கித்தார்கள். அவர்களுக்கு ஒரு மனம் இருந்துச்சு, ஒரு இருதயம் இருந்தது. தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்தார்கள். ஒருவனும் எதையும் தனக்கென்று சொல்லல, கொண்டு வந்ததெல்லாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவித்தார்கள். காரணம் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளோ, ஹோலி ஸ்பிரிட்டுடையதான ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் இந்த இவர்கள் ஜெபித்து தேவ சமூகத்தில் இருந்த பொழுது ஆவியானவர்களுக்கு கொடுத்தார். ஓகே, அப்போ ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது நீங்களும் நானும் இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஏன்னா சாத்தியம் உண்டு, அவர் வந்தார், திரும்பவும் அவர் வருவார், அதே வல்லமை அவர் கொண்டு வந்தால் அவர் முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பாருங்க. அப்போ ஆவியானவர் ஜெபம் பண்ண அவர்கள் உட்கார்ந்த பொழுது கர்த்தருடைய வசனத்தை சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அப்படியே சம்பவிச்சு. நம்ம நேற்றுக்கு நம்ம அதை தியானித்தோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 1 நம்ம வாசித்தோம். அதாவது எப்படிப்பட்ட அதிகாரி? 18ஆம் அதிகாரம் 1 எடுங்க பார்க்கலாம். லூக்கா 18ஆம் வாசிங்க. சரி, போதும். எப்படி ஜெபம் பண்ணணுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பலத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாம டே அண்ட் நைட், இரவும் பகலும் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோன்னா அதை பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலும் நாம் ஜெபம் பண்ணணும். எது வரையிலும்? பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் அல்லது ஜஸ்ட் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு கர்த்தர் கேட்டார் விட்டுடக்கூடாது. அதை எப்பொழுதும் அதை மனதில் வைத்து அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில், அதனால தான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது, தேடுகிறவன் கண்டடைவான். அது ஆண்டோடையதான சிஸ்டம்.
அப்போ அதுபோல அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்கிறதெல்லாம் வேதத்தில் நமக்கு ஒருநிலாக பார்க்க முடியும். ஆமென். அதே வகையில் மனத்தாழ்மையோடு நம்ம இருக்கணும். 2 பேர் ஆலயத்தில் போனாங்க ஜெபம் பண்ணதுக்கு, ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கு முன்னே நிற்கிறதுக்கு நான் யோக்கியனே இல்லை. மற்றவன் என்ன சொன்னான், பரிசேயன், என்னை போல வேற யார் இருக்க அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான். தேவ சமூகத்தில் வரும் பொழுது யாரும் தன்னுடைய நீதியை காட்டத்தக்கதான நீதிமான்கள் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்முடையதான குறவுகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து, கர்த்தாவே இந்த பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று தான் சொல்ல முடியும். நாம் நீதிமானாக மாறுகிறதும் அவருடைய கிருபையினாலே தான் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அப்போ 100% அவராக நம்மளை நீதிமானாக்கிறது நம்மை பலப்படுத்துகிறது. அப்போ தேவ சமூகத்தில் வரும் பொழுது அந்த மனப்பான்மையோடு நாம் ஆண்டவரை கிட்டி சேரணும். அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஆமே. இன்றைக்கும் அதே போல ஒரு வேத பகுதி தான். ஒன்று கூட அதை வாசிக்க பார்க்குற 29, அதாவது 9, ரோமர் 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதாவது பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் எதையாகலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நமக்கு ஒரு விசுவாசம் வேணும், ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், அதை குறித்ததான ஒரு புரிதல் வேணும். இது ஒன்றும் இல்லாத மற்றவங்களுக்கு இருக்கிறது போல எனக்கு இருக்கணும்னா அது கஷ்டம். அது நமக்கு வேணும்னா அது எனக்கு ஏன் வேணும், அதுக்கு நான் உகந்தவனாக இருக்கிறேன்னா அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆமே. அப்போது நமக்கு எதையாகலும் வேண்டும் என்று கர்த்தர் அதை பிளான் பண்ணிச்சா அதை அவர் செய்வார். ஒரு நாள் அதை மாற்றுவதற்கு அவர் விடுகிற தெய்வம் இல்லை. கர்த்தர் ஒரு வாக்கு சொல்லி அவர் வாக்கு மாறாத ஒரு தெய்வமாக. ஆமே. அதே மார்க்கு 11ஆம் அதிகாரம் அதனுடையதான 13வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். 13. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். சரி, போதும். இந்த டாபிக்கு இது ஒரு மிஸ்ட்ரி ஆகும். ஆண்டவர் கனி இல்லாத அதாவது கனி இல்லாத மரத்தில் பக்கத்தில் கனி இல்லைன்றதை சபிக்கிறாருங்கிற ஒரு கேள்வி எழும்பலாம். இது நம்முடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக, விசுவாசத்தை ஊக்கப்படுத்துவதற்காக ஆவியானவர் சொல்லுகிறதான காரியம். இதுக்கு தியாலஜிக்கலி நிறைய காரியங்கள் உண்டு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, ஃபெய்த்து, உங்களுக்கு எப்படி அந்த விசுவாசம் உண்டாகுன்றார். இனி அந்த 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அமல்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தழுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, போதும். கவனிங்க. இந்த வேத புஸ்தகத்தில் 66 புத்தகங்கள் அடங்கி இந்த வேதாகமத்தில் எது நடக்கும் என்று சொல்லுதோ அது நடந்தது, நடக்கிறது, இனியும் நடக்கும். ஆமே. எது வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறதோ அது நடந்தது, நடக்கிறது, இனியும் நடக்கும். இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம் அப்படி தான் செய்கிறார். ஓகே. இனி இந்த வேதம் எது நோ என்று சொல்லுகிறதோ அது முன்காலத்தில் நோ தான், இன்றைக்கு நோ தான், நாளைக்கு நோ தான். அப்போ பைபிள் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் ஆணித்தரமாக அப்படியே விசுவாசிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஆமென்றும் அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ வேத புஸ்தகத்தில் நமக்கு இப்படி நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னால் நம்ம அப்படி ஜெபித்தால் அது அதுபோல் சம்பவிக்கும். இப்போ இந்த பேசேஜில் ஆண்டவர் என்ன சொல்லார் தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் நினைச்சு வர உங்களுக்கு தருவார். இப்போ நான் கேட்குறேன்,
ஆண்டவர் நமக்கு தரமாட்டான்னு மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இந்த பூமியும் அது நிறையும் அவருக்குரிய தானே. ஸோ ஆண்டவருக்கு செய்ய முடியும். ஆனால் அதே வகையில் அந்த ஆசீர்வாதத்தை அல்லது நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த காரியத்தில் மெச்சூரிட்டியாக இருக்கிறோமா, அதுக்கு நம்ம பக்குவப்பட்டு இருக்கிறதா அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. எவ்ரி born again person, ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் நீங்கள் ஒரு காரியம் புரியணும். உங்களையும் உலகத்தில் இருக்கிற மனுஷனையும் பார்த்து நினைச்சிடக்கூடாது, நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யூ ஆர் ஸ்பெஷல் பிஃபோர் காட். நாம் கர்த்தருடைய கையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம். உலக மனுஷன் தற்காலிகமானவன். இப்போ ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா அவர் தம்முடைய வசனத்தின் அடிப்படையில் நமக்கு உறுதிப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நம்ம அதை செய்கிறார். இங்கே இருக்கிற யாராகலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற காரியங்கள் எல்லாமே அப்படி தான், இனியும் தருகிறது அப்படி தான். அப்போ அதனால் ஆண்டவர் ஒரு நாளும் வாக்கு சொல்லி மாறி போகிற தெய்வம் அல்ல. இப்போ இங்கே இந்த வேத பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், இயேசு சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் எவைகளை கேட்டாலும் நான் அதை என்ன செய்ய உங்களுக்கு தருவேன். இந்த மரத்துக்கு செஞ்சது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சர்ப்ரைஸாக பார்க்குறீங்கல்ல, ரவி நீங்கள் நேற்றுக்கு சொன்னது இன்னைக்கு பட்டு இருக்குது. அப்போ அதுபோல் சம்பவித்ததை ஆண்டவர் காமிக்கிறாரு. நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் அதிசயிக்கத்தக்கதாக கர்த்தரை செய்வார். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் தான் 24 வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். சரி, இப்போ நம்ம நன்மைக்கு தடையாக இருக்கிறது என்னது? இந்த பேசேஜில் படிக்குமோ சொல்லுங்க, என்னது? நம்முடைய தப்பிதங்கள் எங்கேயோ ஒன்று அந்த ரங்கத்தில் தொங்கிட்டு இருக்குது, அப்படி தானே? இப்போ ஆண்டவர் நம்மை நாம் நினைக்கிறது போல செய்ய முடியலைன்னா நம்முடைய தப்பிதங்கள் எங்கேயோ ஒன்று இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு நமக்கு 5 லட்சம் ரூபா தருகிறதுல முக்கியம். ஆனால் 5 லட்சம் ரூபா உன் கையில் கொடுத்தா அது எப்படி செலவழிப்பேங்கிறது உனக்கு தெரியுமா? அவருக்கு முக்கியம். நம்ம குழந்தைகளாக இருக்குமா இல்லை அதை செலவழிப்பதற்கு யோக்கியராக இருக்கணுமா ஆண்டவருக்கு தெரியணும் இல்லையா? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் விதைக்கிறவனுக்கு விதையும். நீங்கள் மாற்றி சிந்திக்க வாங்கலேன். இந்த விதைக்கிறவனை கையில் இந்த விதைக்கிறவனுக்கு புசிக்கிறவனை கையில் இந்த விதை கிடைச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பின்ன விதை கிடைக்குமா? அப்போ ஆண்டவருக்கு தெரியும் யார்கிட்ட என்ன கொடுக்கணும், யார்கிட்ட. ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் புரியணும், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படாமல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்காமல் இருக்குதுன்னா குறைந்தபட்சம் நம்மை ஒன்று தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். கர்த்தாவே, நான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குது, நான் என்ன செய்கிறேன், இது நான் சரியாக செய்கிறேன்னா, இது என்னத்தினால் இது வருது பாருங்கள். எவ்ரி born again ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நீ சிந்திக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், மற்றவங்களை போல உங்களை பார்க்காதீங்க, நீங்கள் ஸ்பெஷல். ஆமென். வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறங்கி வரும் பொழுது இங்கே வந்து சேருமே நீ அதிகம் ஆச்சு, 10 கூட்டினாங்களே. அப்போ இவங்க எங்கேருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க, எங்கே ஷெல்ட்ரு போட்டாங்க, மலைக்கு எங்கே ஒதுக்குனாங்க, இது ஒன்றும் நமக்கு சரித்திரத்தில் தொடரல. பட்டு நான் உன்னோடு கூட வருவேன், என் தூதன் உன் கூட வருவான், உனக்கு நான் தானே உன்னை அனுப்புகிறேன், நான் தானே உன்னை போக சொல்லியிருக்கிறேன், இனி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்பொழுது கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரோ, நீங்கள் எப்பொழுது அவருடைய பிள்ளையாய் முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, ஃப்ரம் தட் டே யூ ஆர் பிலாங் டு காட். நீங்கள் நினைச்சா கூட வெளியே போக முடியாது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ல, என் கையிலேருந்து
பிதா என் கையில் கொடுத்துருக்கிறவங்கள என் கையிலேருந்து தூக்கி எடுக்கிறவன் யாரு? யாருக்க முடியாது. அப்போ பிதா நம்ம அவ்வளவு ப்ராப்பராக வைத்திருக்கிறார். அப்போது என்ன தப்பிதம் என்று நாம் அறிய வேண்டிய கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம கேளுங்களேன், ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது என்ன? ஏதோ ஒரு தப்பிதம். நம்ம எல்லாம் சில நேரத்தில் கொடுக்குற நியாயம் என்ன தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறதில்ல, இந்த பைபிள் என்ன நினைக்கிறது, அதான் இம்பார்ட்டன்ட். ஆமென். நம்முடைய காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது, அதான் எவ்ரி born again பீப்புளுக்கும். நான் என்ன நினைக்கிறதுன்னு சாத்தானுக்கு புரியாது. வேதம் என்ன சொல்லுது, அதுக்கு தக்கதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த மரத்துக்கு செய்தது போல உங்களுக்கு செய்ய முடியும். நீங்கள் எவைகளை விசுவாசத்தில் கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். ஆனால் உங்களுடைய தப்பிதங்களை என்ன செஞ்சிடணும்? ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கணும். அப்படி மன்னிக்காவிட்டால் பிதா என்ன செய்ய மாட்டார்? உங்களுக்கு மன்னிக்க மாட்டான்னு என்ன தெரியுமா? நம்ம பிதாவிடத்தில் கேட்குறோம், சகலமும் எப்படி வருது? பிதா இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவில் கேட்கும் பொழுது குமாரன் பிதாவில் மகிமைப்படும்படியார். அப்போ கான்வர்சேஷன் என்ன நடக்குது? இவ தான் கீழ்ப்படிய மாட்டான்டாரு, சொன்னால் கேட்கலையே, மாறலையே, அதை எப்படி இந்த பிளஸிங்கை கொடுக்க முடியும்? நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதான் பைபிள் சொல்லுது. அப்போ நம்மை கரெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அதில் இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய மனோபாவம், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், இதில் ஏதோ ஒன்று தடை இருக்குதுன்னா முதல்ல அதை மாற்றிடும். கர்த்தாவே உமக்கும் எனக்கும் ஏதாகலும் தடை இருக்குமானால் அதை மாற்றுவதற்கு என்னால் இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபை தாருங்க, அது மாறும். என்னை உணர செய்யுங்க, அதை புரிய செய்யுங்க. தட் இஸ் த மெயின் பாயிண்ட். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு இருக்கிறதான காரியம். இரண்டாவது, அதே மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை. சரி, இந்த பேசேஜ் உங்களுக்கு தெரியும், நீங்க வீட்டில் போய் படிச்சுடுங்க. அதாவது 9ஆம் அதிகாரம் 17 29 வரை. இதுல என்ன சம்பவிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் மறுரூப மலையில இருக்கிறாங்க. மறுரூப மலையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் சீசர்கள்லாம் கீழே இருக்கிறாங்க. இந்த கீழே இருக்கிறவங்ககிட்ட ஒரு வியாதி கொண்ட ஒரு மனுஷனை கொண்டு போகிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இந்த வியாதி மாறுவதற்கு ஜெபம் பண்ணுறான். ஆனால் அந்த பிசாசும் போகல, வியாதியும் மாறலை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். அவருடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, போதும். இப்ப எப்படி ஆண்டவர் கொடுத்தாரு? 12 சீஷர்களுக்கும் ஈக்குவல் பவர் கொடுத்தாரா இல்லையா? ஈக்குவல் அத்தாரிட்டி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. இனி அதே லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போ கவனிங்க, அதாவது இயேசுவோட மறுரூபமலை இருக்கிறவங்களை போக கீழே இருக்கிறவங்களுக்கு சேம் பவர் இருந்தா இல்லையா? இருந்துதானே? அப்போ இவங்க என்னதான் செஞ்சாங்க? கீழே இருந்துட்டு இந்த பிசாசை துறக்க ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ண பொழுது சம்பவிச்சது என்ன? காரியம் நடக்கலை, அவமானப்பட்டு இருக்கு. அது ரொம்ப சின்ன விஷயம் இல்லை. பிசாசு துரத்தை போயிட்டு பிசாசு போகலைன்னா ஊழியக்காரங்க தான் தெரியும், பயங்கர அவமானம். ஓகே, என்ன கேட்குறதெல்லாம் கேட்பாங்க, என்ன செய்யறது? போகலைன்னா போகலை தான், நீ காம்ப்ரமைஸ் பேச முடியுமா? அப்போது இப்படி நிற்கிறதான ஒரு சூழ்நிலை தான் இங்கே வருது. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கல. 19. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். இல்லை, அதில் 12 படி. அதை
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சரி, போதும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியை. இப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. எங்க? அதாவது அந்த மரம் விசுவாசத்தில் பட்டு போகணும்னு சொன்னது போல ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. என்னன்னா, அவங்க தப்பிதங்களை என்ன செய்யணும்? அவங்க உணர்ந்து மாறணும். அப்போ தான் அங்கே ஒரு விடுதலை வரும். அதாவது ஆண்டவருக்கு கன்க்ளூஷன். இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியை. அப்போ யாருக்கு விசுவாசம் இல்லை? யாருக்கு விசுவாசம் இல்லை? சீசர்களுக்கு விசுவாசம் இல்லை, அப்படிதானே? சரி, இனி அதனுடையதான 22 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. 21 வாசிங்க. 21. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். சரி, போதும். இப்ப யாருக்கு விசுவாசம் இல்லை? அடுத்து சீசர்களுக்கும் விசுவாசம் இல்லை, தகப்பனுக்கும் விசுவாசம் இல்லை. அப்ப இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? புரியுதில்ல? அதாவது இன்றைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? ஈவன் விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனை, நம்ம இன்னைக்கு ஒன்று காசு இருக்குது, ரெண்டாவது சயின்ஸ் வளர்ந்துருக்குது, என்ன செஞ்சாலும் அதுக்கு கன்க்ளூஷனுக்கு உலகம் சொல்லும். அதனால் நம்மளோட மைண்ட் உடனே கிளிக் ஆகுங்க தெரியுமா? எத்தனை வேத தியாலஜிகள் படிச்சிருக்கிறவங்களுக்கு உடனே போகிறது, உடனே மருத்துவம் என்ன சொல்லுது, அதை குறித்து சட்டம் என்ன சொல்லுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா போகிறாங்களே தவிர, ஆண்டவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியணும் என்றோ வசனத்துக்கு மாறாக நடக்குதே இதை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறது ரொம்ப ரேர். அப்போ நான் கேட்கட்டேன், ஆண்டவர் இதில் என்ன செய்யணுங்க? என்னை பொறுத்த அளவு இது ஆண்டவரை கோமாளி ஆகிற மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா? அந்த டைலாகை பாருங்க பார்க்கலாம். அதாவது எங்கள் மேல் மனதுருக்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அதாவது நீர் எதாகலும் செய்யக்கூடுமானால். இங்கே வந்தது யார்கிட்ட கேட்குறான்? யார்கிட்ட? த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு, இயேசுகிட்ட. அதாவது எங்கள் மேல், அதாவது நீர் எதாகலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன. அப்போ அங்கேயும் இவனுக்கும் விசுவாசம் இல்லை. ஆண்டவரை எப்படி பார்க்குறான்? சீசர்களை போல தான் பார்க்குறான். அப்போ நீங்கள் இந்த பிக்சரை கொண்டு வாங்க பார்க்கல மனசில். நம்முடைய விசுவாச ஜீவிதம், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வேர்ல்ட்லி சிஸ்டத்தில் இருக்குது இல்லையா? இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால எல்லாமே ஏஐ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேக்கிலே போகிறாங்க. எல்லாம் அங்கே தான் கொடுத்தாச்சு. அப்போ மனுஷனுக்கு ஒன்றும் இல்லையா? சமையல் பண்ண வேண்டாம், ஈவன் பேச வேண்டாம், டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம், படிக்க வேண்டாம், எல்லாம் ஏஐ டெக்னாலஜி. இன்னும் என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியல. நான் சொல்கிறது மாற்றி சொல்லலை, பட் எவ்ரி பீப்புள் ஷுட் நோ அபவுட் ரியாலிட்டி. ஆண்டவருக்கு வசனத்துக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவோடு சார்ந்ததாக இருக்கணும். நம்முடைய ஆத்மீக வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்ததாக இருக்கணும். நம்முடைய ஃபெய்த் எங்கே இருக்கு? நம்முடைய மனோபாவம் எங்கே இருக்குது? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடையதான அந்த மைண்ட் செட்டப் எங்கே இருக்குது? அதாவது ஆண்டவரிடத்தில் போய் விசுவாசம் இருக்குன்னு சொன்னாலும் என்ன இல்லை? கிரியை இல்லை, அன்பு இல்லை, விட்டு கொடுக்குற மனம். அங்கே தான் சொல்கிறார் வசனம்.
தப்பிதங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. அப்போ நீங்கள் அப்படி செய்ய விட்டால் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அதாவது வேதத்தின் மகத்துவத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், நீங்கள் அதை அந்நிய காரியமாக மாற்றுகிறீர்களே. உங்களை சிருஷ்டித்த நான், ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் கவனிங்க, உங்களை சிருஷ்டித்த நான் என்ன செய்யணும்? நீ இருந்தா என்ன செய்வ? விலங்குகளுக்கு தெரியுது எஜமான, ஏசாயா சொல்றாரு, ஆனா என் ஜனங்களோ என்ன மறந்தார்கள். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் அவனுக்கும் விசுவாசம் இல்லை, யார்கிட்ட? ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்னு இந்த பிள்ளையின் தகப்பனுக்கும் இல்லை, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சீசர்களுக்கும் இல்லை. அப்போ இவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க. அப்படி நம்மளை போல, ஓ 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த காரியம் நடக்கலைன்னா என்ன ஆண்டவரே? நம்ம மைண்டு ஃபட்டப்பாய் போகிறது இல்லையா, பேஜாராக போகுதுன்னு சென்னையில் உள்ளவங்க சொல்லுவாங்க. ஒரே பேஜராக இருக்கு அப்படின்னு. அப்படி தானே? அப்படி தானே? அப்படி தான். ஓகே, சரி, எப்படியோ ஒன்று. எல்லாம் குழப்பம்தான், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். ஆண்டவர் சொல்கிறாரு, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டியது தெரியுமா? 28 வாசிங்க பார்க்கலாம். வீட்டில் அவர்கள் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். சரி, இங்க பாருங்க, இந்த 2 வசனத்துல நீங்க சிம்பிளாக வேட்டி போடக்கூடாது. நல்ல ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு தெரியும், ஆண்டோடைய சேவையில் இருக்கிற அல்லது விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ணி காரியம் நடக்கலைன்னு வருகிற ஏக்கமும் தாகமும் கோபமும் வருத்தமும் சேர்ந்து கலந்து வரும். உபவாசம் பண்ணுறேன் நடக்கலை, நல்ல ஜெபிக்கிறேன் நடக்கலை, பொருத்தனை செய்கிறேன் நடக்கலை, இதெல்லாம் நடக்கலையே ஆண்டவரே. இப்போ என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஏதாவது அப்படி ரொம்ப சோர்ந்து இருக்கிற டைமில் ஒரு வசனத்தையோ ஏதாவது கொடுத்து மெதுவாக தட்டி விடுவார். அப்போவும் நமக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. அதனால தான் ஆண்டவர் கன்க்ளூஷன் பண்ணுகிறார் 29. அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். See, that is the thing. இவ்வகை என்கிற ஒரு கூட்டம் வகை பிசாசு எங்க பின்தொடருதுன்னா விசுவாசிகளுக்கு பின்னாடியே இருக்கு. விசுவாசிகளுக்கு பின்னாடியே இருக்கு. உனக்கு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு பின்னாடி இருந்துட்டு கோபம் மாறலை, சண்டை மாறலை, நீங்களே போடுங்களேன், இது ஒன்றும் மாறலை. ஆனால் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். செய்வாரா இல்லையா? செய்வார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதனுடையதான 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். யாரு கூட இருந்தது? கர்த்தர். இனி வசனத்தை உறுதிப்படுது. அதே ஆண்டவர் சொல்றாரு 16ஆம் அதிகாரத்தை 17 வாசிங்க கூட. 17 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். போதும். யாருக்கு யாருக்கு நடக்கும்? அப்ப நான் கேட்கிறேன், நமக்கு விசுவாசம் உண்டா இல்லையா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, உண்டா இல்லையா? நமக்கு இருக்கா இல்லையா? ஆனால் ஏன் அற்புதம் நடக்கலை? அது தெரியலன்னு அவங்க ஆன்சர் இருக்கும். அதனால நான் பயசு சொல்கிறேன். அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வசனம் ஒரு காரியம் எஸ் என்றால் அது எஸ் தான், ஒரு காரியம் நோ என்றால் நோ தான். இதில் நடக்கலைங்கிற காரியம் என்னன்னு அறிஞ்சு நாம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடும் ஜெபத்தோடு வரும் பொழுது அதான் த பவர் ஆஃப் ப்ரேயர். உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் டே அண்ட் நைட் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் வைத்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஒரு நாள் மாறி போகாது. அதே வகையில் நம்ம சிச்சுவேஷனில் நமக்கு வருகிற சில மாற்றங்கள் அது உலகத்தில் சம்பவிக்கிறதான். நம்ம இதனால் மனம் தளர்ந்து போகக்கூடாது. நம்ம எங்கே வரணும்? நம்முடைய மனோபாவம் எங்கே இருக்கணும்? கர்த்தர் மேலே அந்த விசுவாசத்திலிருந்து எள்ளளவும் மாறிடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்கு மேலே இருக்கிற விசுவாசம் எள்ளளவும் மாறிடக்கூடாது. அதே வகையில்
நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட வரணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஏன்னா கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்படி தான் பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருந்து அற்புதங்களை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். இப்போ இந்த வசனத்தை எல்லாம் கிறிஸ்து நமக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்து அவர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா.